ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல் ஃபேஷன்ஸ் அண்ட் ஃபியூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பன்னீர் பரோட்டா ரெசிபி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா பன்னீர் 200 கிராம்ஸ் 4 பேர்த்துக்கு, ப்ளஸ் ஒரு கப் ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ். இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து ஒரு பவுலில் பன்னீரை நம்ம கிரேட் பண்ணிக்கிறோம். அந்த 200 கிராம்ஸ் பன்னீரை அப்படியே நம்ம எடுத்து கிரேட்டரில் வச்சு நல்லா கிரேட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அந்த பன்னீரை ஃபுல்லாக கிரேட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ கொரியாண்டர் லீவ்ஸு அந்த பன்னீரோடையே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். நான் இதில் மீடியம் ஸ்பைசிக்கு தான் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட்டு, அப்புறம் ஒரு பிஞ்ச் டர்மரிக் பவுடர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சுட்டு அதை எடுத்து நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். கொஞ்சம் லைட்டாக திக்காக தேய்ச்சிக்கோங்க. பிகாஸ் இந்த பன்னீர் ஸ்டஃபிங் நம்ம வைக்கிறப்போ மறுபடியும் தேய்க்கிறப்போ அது கிராக் விழுந்துடும். அதனால் கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் நல்லா லைட்டாக திக்காக தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பன்னீர் ஸ்டஃபிங் வச்சுட்டு தேய்க்கிறப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர் ஸ்டஃபிங்கை ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் வைக்கலாம். 4 ஸ்பூன்ஸ் வச்சிங்கன்னா நல்லா எல்லா கார்னர்ஸ்லலாம் கூட அந்த பன்னீர் ஸ்டஃபிங் போய் பன்னீர் பரோட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 ஸ்பூன்ஸ் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 4 சைட்ஸும் நல்லா க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது கொஞ்சம் டைட்டாக பேக் ஆகிருக்கும். அப்புறம் அதை நல்லா கையிலே கொஞ்சம் தட்டி விட்டுட்டு அப்புறம் சும்மா லைட்டாக நீங்கள் கட்டையை வச்சு உருட்டினா போதும். ரொம்ப அழுத்திலாம் உருட்டக்கூடாது, பிஞ்சிட்டு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தவாவை ஆன் பண்ணி ஒரு ஸ்பூன் பட்டர் விட்டுறேன் நான். அதுக்கப்புறமேட்டு பன்னீர் பரோட்டாவை வைக்கிறேன். யூஸ்வலாக இந்த பன்னீர் பரோட்டாவுக்கு நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் பட்டர் இல்லை கீ யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் ஆப்ஷன் பட்டர் தான். ஏன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டர் ஆட் பண்ணுறப்ப பன்னீர் பரோட்டாவோட டேஸ்ட்டு. நீங்கள் அதை ஃப்ளிப் பண்ணி போட்டு நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதை எடுத்துடலாம் தவா விட்டு. 2 சைடுமே நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த பன்னீர் பரோட்டாக்கு ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர்ப் சைட் டிஷ் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு கப் கர்ட் எடுத்துக்கிட்டேன். அதில் சும்மா கொஞ்சூண்டு சில்லி பவுடர், கொஞ்சூண்டு டர்மரிக் பவுடர், அப்புறமேட்டு சாட் மசாலா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் எல்லாமே போடுங்க போதும். ஆட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இந்த பன்னீர் பரோட்டாக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.